வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷலி ஜோதிடம், ஜாதகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் எனக்கு அதிகம் வரும். அதுதான் அதிகம் நான் போட்டுட்ருக்கிறேன். அதுதான் போடுவேன். என்னோட மிகப்பெரிய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு பெரும் வெற்றி கொடுத்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2025 டாட்டா ஐபிஎல் ஃபைனல் மேட்ச் வந்திருக்கிறோம். இதில் எப்படி இதுவரை நடக்காத 2025 ஐபிஎல்லில் தான் சம்பந்தம் இல்லாத வெற்றி தோல்விகள்லாம் அதிகம் நடக்குது. மிகப்பெரிய மாற்றமே இந்த 2025 ஐபிஎல் மேட்ச் தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா முதல் 2025 முதல் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 22/3/2025 சனிக்கிழமை அஷ்டமி திதி அன்னைக்கு பெங்களூரும் கொல்கத்தா அணியும் மோதுனாங்க. இதில் வெற்றி பெற்ற அணி பார்த்தீங்கன்னா பெங்களூர். சனிக்கிழமையும் அஷ்டமி தேதியும் வர அன்னைக்கு ஒரு அணி வெற்றி பெற்றால் அதுதான் முழுமையான வெற்றி பெறும். தொடர் வெற்றி பெற்று மிகப்பெரிய அந்தஸ்தில் உயர்ந்து வரும். ஏன்னா சனிக்கிழமை ஒரு அஷ்டமி அன்னைக்கு வெற்றி அளவு அதிகம் யாருக்கும் சுலபமாக வெற்றி கொடுக்காது. அப்படி சனிக்கிழமை அஷ்டமி தேதி அன்னைக்கு ஒருத்தர் வெற்றி பெற்றால் மிகப்பெரிய வெற்றி அவங்க பக்கம்தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்று 3/6/2025 செவ்வாய்க்கிழமை இன்றும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேதி அன்னைக்கு தான் மேட்ச் நடக்குது. முதல் மேட்சும் அஷ்டமி தேதி அன்னைக்கு தொடங்குனுச்சு. முடியும் மேட்சும் அஷ்டமி தேதி அன்னைக்கு தான் மேட்சும் முடியுது. இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச் பார்த்தீங்கன்னா 3/6/2025 மாலை 7:30 மணிக்கு பெங்களூரும் பஞ்சாப்பும் மோதுறாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது சொல்வதற்கு முன் எந்தெந்த டைமில் எப்படி விக்கெட் விழுவோம், எந்த நேரத்தில் எப்படி ரன் அடிப்பாங்கங்கிறது உங்களுக்கு ஜோதிடம் ஜாதக பிரகாரம் சொல்கிறேன். இப்படி இந்த டைமுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அதிகம் இருக்குது தான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்கிறேன். பெங்களூர் அணி முதல்ல பவுலிங் தான் தேர்வு செய்கிறாங்க, ஃபீல்டிங் தான் கிடைச்சிது. அப்படி இருந்தால் பெங்களூர் அணி எப்படி விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன். 7:30 to 8 இந்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேட்ச் அவுட் அல்லது LBWவில் அவுட் எடுப்பாங்க. 8 to 9 பார்த்தீங்கன்னா கீப்பர் அவுட் அல்லது க்ளீன் போல்ட் ஆகும். 9 to 9:30 கேட்ச் அவுட் அல்லது க்ளீன் போல்ட் ஆகும். இது இந்த நேரத்தில் பெங்களூர் அணி பவுலிங் செய்தால் இந்த மாதிரி விக்கெட் எடுப்பாங்க. ஒருவேளை பெங்களூர் முதல்ல பேட்டிங் செஞ்சிட்டாங்க, நாங்கள் செகண்ட் ஹாஃபில் தான் பவுலிங் போடுறோம் அப்படின்னா இரண்டாவதாக பவுலிங் போடும்போது இந்த நேரத்தில் எப்படி விக்கெட் எடுப்பாங்கன்னா 9:30 to 10 இந்த டைமில் கேட்ச் அவுட் அல்லது க்ளீன் போல்ட் பெங்களூர் அணி விக்கெட் இப்படி தான் எடுப்பாங்க. 10 to 11 கீப்பர் அவுட் அல்லது க்ளீன் போல்ட் எடுப்பாங்க. 11 to 11:30 கேட்ச் அவுட் ஆகும். இது பெங்களூர் அணி ஃபீல்டிங் செஞ்சால் இந்த முறையில் விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணி முதல்ல நாங்கள் ஃபீல்டிங் செய்கிறோங்க அப்படின்னு ஃபீல்டிங் பண்ணலாம். இவங்க எப்படி விக்கெட் எடுப்பாங்கன்னா 7:30 to 8 LBW அல்லது க்ளீன் போல்ட் ஆவாங்க. 8 to 9 கீப்பர் அவுட் அல்லது க்ளீன் போல்ட் ஆகும். 9 to 9:30 கேட்ச் அவுட் அல்லது கீப்பர் அவுட் ஆகும். ஒருவேளை பஞ்சாப் அணி நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் போட்டு இரண்டாவதாக தான் பவுலிங் போடுறோம் அப்படின்னா இவங்க எடுக்கக்கூடிய இந்த டைமில் எப்படி விக்கெட்னா 9:30 to 10 இந்த டைமில் கேட்ச் அவுட் அல்லது கீப்பர் அவுட் எடுப்பாங்க. 10 to 11 இந்த டைமில் க்ளீன் போல்ட் அல்லது LBW முறையில் அவுட் எடுப்பாங்க. 11 to 11:30 பார்த்தீங்கன்னா க்ளீன் போல்ட் அல்லது கேட்ச் எடுப்பாங்க. இந்த டைமில் இப்படி வாய்ப்பு. இதே 7:30 to 9 முதல்ல ஃபஸ்ட்டு பேட்டிங் பெங்களூர் எடுக்கிறதுனா இந்த 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணி 70 to 80 ரன் எடுப்பாங்க. அது ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா முதல் அரை மணி நேரத்தில் 7:30 to 8 இந்த டைமில் 6 ஓவரில் 70 to 80 ரன் எடுப்பாங்க. இதே பஞ்சாப் அணி முதல்ல பேட்டிங் பண்ணுறாங்க, இவங்க 7:30 to 8 இந்த அரை மணி நேரத்தில் பேட்டிங் பார்த்தீங்கன்னா இவங்களும் 70 to 80 ரன் எடுப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பவுலிங் வருது, பேட்டிங் வருது பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக பேட்டிங் பிடிக்கிறாங்க பெங்களூர் பார்த்தீங்கன்னா இந்த 9:30 to 10 இந்த அரை மணி நேரத்தில் 60 to 70 ரன் எடுப்பாங்க. பஞ்சாப்பாக இருந்தால் 9:30 to 10 இந்த அரை மணி நேரத்தில் 50 to 60 ரன் எடுப்பாங்க. இன்று 3
6/2025 செவ்வாய்க்கிழமை அஷ்டம தேதி. இன்று மேட்ச் நடக்குது பெங்களூருக்கும் பஞ்சாபுக்கும். இன்று வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணி தான் வெற்றி பெறும். முதல் மேட்சை சனிக்கிழமை அஷ்டம தேதி அன்னைக்கு வெற்றி பெற்ற பெங்களூர் இறுதி மேட்சும் அஷ்டம தேதி அன்னைக்கு வருவதனால் பெங்களூர் அணியே வெற்றி பெறும். இது ஜோதிடம் ஜாதக முறைப்படி சொல்கிறேன். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் ஸ்ரீ சக்ரா பாலாஜி.